விஜய் வந்து மோஸ்ட்டு அன்லக்கி சீஃப் மினிஸ்டர். எப்படின்னா அவருக்கு எதிரிகள் ரொம்ப அதிகம், அதுவும் பவர்ஃபுல்லான எதிரிகள். யார்? திமுக. சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்க பெருசுப்படுத்துவாங்க எல்லா காலத்துலையுமே. அது இன்றைக்கி சோஷியல் மீடியா கையில் இருக்குது. இன்னும் அவங்க ஒரு ப்ராப்பரான எதிர்கட்சியாக நடக்கலை, இன்னும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் தொடங்கலை. ஆமாம், இப்போ தான் இது வந்து இதை விட இது ஒன்லி ட்ரெய்லர் தான். திமுக வந்து ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி இது ஒன்லி அவங்க பண்ணுறதெல்லாம் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் நிறைய மெயின் பிக்சர் ஓடும். ஏடிஎம்கே ஓரளவுக்கு தான். பிஜேபி நேஷ்னல் அண்ணாமலை வந்துகிட்டு இருக்காரு, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மீடியா இன்னமும் ஸ்ட்ரக்சரலி 90% திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் மீடியா. அதனால் வந்து விஜய்க்கு எதிரிகள் அதிகம். இன்னொன்று, விஜயோட கூட்டணி கட்சிகளே, ஆதரிக்கிற கட்சிகளே அவங்களுக்கு சத்துருக்கள்னுவாங்க. உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகளாக நிற்கிறாங்க யார்? ஆதரிக்கிற கட்சிகள். இடதுசாரிகளாகட்டும், விசிகாவாகட்டும், பல நேரங்களில் அவங்க சேம் சைட் கோலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய்க்கு எல்லா பக்கத்துலேயும் எதிரிகள். ஒரு விதத்தில் இது நல்லது. ஏன்னா வந்து அவர் ஒரு சவால்கள் அதிகமாக அதிகமாக தான் மனிதன் வந்து திறமைசாலியாக வலிமையானவனாக மாறுவான். அந்த விதத்தில் வந்து நல்லது தான் ஒரு விதத்தில்.